திரு சுகுணாதி வாக்கர், இந்த திரைப்படம் இணையத்தில் கசிந்தது எப்படி? இதில் சதி இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாக இந்த படம் கசிந்ததற்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 தரப்பிலிருந்து கசிவதற்கான வாய்ப்புகள் தான். ஒன்று, ஏன்னா அந்த படத்தினுடைய பிரதிகள் 2 பேர்ட்ட தான் இருக்குது. ஒன்று சென்சார்ட்டை வந்து பார்வையிடுவதற்காக இருக்கிறது, இன்னொன்று படக்குழுவிடம் இருக்கிறது. இந்த 2லேருந்து ஏதாவது ஒரு தரப்பிலிருந்து தான் கசிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி ஆதவர்ஜுனா சொல்கிற மாதிரி இது வந்து சேட்டலைட்டில் கண்ட்ரோல் இருக்குது, சேட்டலைட் கண்ட்ரோல் எல்முருகன்ட்ட இருக்குது, உதயநிதியும் எல்முருகனும் சேர்ந்து அதிமுக ஜெயிக்க வைக்கிறதுக்காக இதை கசிய வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு அபத்தமான உளறல் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தியேட்டருக்கு ரிலீஸ் ஆன படம் மட்டும்தான் சேட்டலைட் கண்ட்ரோலில் இருக்கும். முந்தையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு படப்பெட்டி வரும் ஒரு தேட்டருக்கு. இப்போ என்னென்னா தேட்டரில் படங்கள் ரிலீஸ் ஆகுது கியூப் வழியாக ரிலீஸ் ஆகுது. கியூபில் வந்து சேட்டலைட் மூலமாக உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த தேட்டரில் வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து சேட்டலைட்டுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜயனுடைய படங்கள் இதற்கு முன்பும் நிறைய லீக் ஆகிருக்கிறது பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படி சொன்னால், இப்போ வாரிசு படத்தில் அவரும் ராஸ்மிகாவும் பேசின காட்சிகள், பீஸ்ட் படத்தில் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் தான் நடக்குதுங்கிற மாதிரியான கதை, இதெல்லாம் நிறைய வந்து ரிலீஸ் ஆகியிருக்கிறது. அது ஆர்வக்கோளாறில் படப்பிடிப்பில் இருக்கிறவங்களே அதை வந்து லீக் பண்ணுவாங்க. ஆர்வக்கோளாறு ஒரு ஃபோன் எடுத்துடலாம். அதனால் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய படங்கள், இப்போ விஜய் ரஜினி நடிக்கிறவங்க அல்லது மணிரத்னம் சங்கர் இந்த மாதிரியான படங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இதுவே செல்ஃபோனே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து நானும் விகடனில் இருக்கப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ரேப்பர் போடுறப்ப ஒரு விஜய் படம் அல்லது ரஜினி படத்தோட எக்ஸ்க்ளூசிவ்னா பிரிண்டிங் ப்ரெஸ்லேயே வந்து ஃபோன் அலோவ் பண்ண மாட்டோம் வந்து. ஏன்னா வேறு யாராவது எடுத்து வெளியிட்டுவாங்க, புக்கு வெளியானதுக்கு பிறகு தான் அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில் வரணும்னு சொல்லி. அப்படி வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து ரொம்ப ரொம்ப ரகசியம் காப்பது அப்படிங்கிறதான் ஒரு இயல்பான ஒரு விஷயம். இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த படத்தினுடைய காட்சிகள் வந்து அதாவது நீங்கள் செல்ஃபோனில் எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணால் கூட லீக் ஆனாலுமே கூட 1-2 காட்சிகள் தான் லீக் ஆகும். இதில் வந்து பார்த்தோம்னா சில காட்சிகள் முதல்ல வந்து இப்போ வந்து முழு படமுமே லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹெச்டி பிரிண்டாக லீக் ஆகிருக்குது. நீங்கள் ஒரு தியேட்டரிக்கல் வெர்ஷன் தியேட்டரில் வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அதை ஒரு மொபைலில் இல்லை வேறு ஏதாவது ஒரு கருவிகள் மூலமாக எடுக்கிறாங்க, ஒரு பைரசி அப்படின்னா அது வந்து ஒரு தெளிவாக இருக்காது. அதுக்கு பிறகு தான் ஒரு ஹெச்டி பிரிண்ட் அப்படிங்கிறது வரும். ஆனால் இது முழுக்க முழுக்க வந்து ரொம்ப தெளிவாக ஹெச்டி பிரிண்டாக இருக்கிறது. இன்னொன்று, அந்த படப்பிரதிகளே பார்த்தா நான் பார்க்கல முழுசா, ஆனால் பார்த்தவர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா அதில் ஃபார் எடிட்னு போட்டு வந்து டெக்னிக்கலாக ஒரு படக்குழு என்னெல்லாம் போட்டிருக்குமோ அதுதான் அதில் இருக்குது. அப்போ அந்த படப்பிரதிங்கிறது ஒரு நடிகர் பார்க்கறதுக்காகவோ ப்ரொடியூசர் பார்க்கறதுக்காகவோ அவங்களுடைய ஒரு எடிட்டர் பார்க்கறதுக்காகவோ டைரக்டர் பார்க்கறது, அப்போ ஒரு முழுக்க முழுக்க ஒரு பர்சனல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரதி தான் அது. அந்த பிரதி லீக் ஆகியிருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இது சென்சார்லேருந்து இது லீக் ஆகுவதற்கான வாய்ப்புகள் கூட கிடையாது. முழுக்க முழுக்க படக்குழுவிலிருந்து தான் இதுக்கு லீக் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் KVN புரொடக்ஷன்ஸ் எந்த விதமான அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு முன்வைக்கல. நேரடியாக சம்பந்தப்பட்டவர் அந்த ப்ரொடக்ஷனும் நடிகர் விஜயும் தான், மற்ற திரைப்பட குழுவினர் தான். அவர்கள் எந்த விதமான கருத்தையும் சொல்லாதப்ப ஆதவர்ஜுனா நேரடியாகவே பாஜகவையும் திமுகவையும் அலெஜ் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன? இல்லை, ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் நிறைய உளருவார். அவர் இதற்கு முன்னால் உளறிய உளறல்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு பெரிய நீண்ட பட்டியலே போடலாம். ஏன்னா அவர் தான் இப்போ வந்து தாவைக்காவுடைய தலைவராகவே அவர் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் இப்போ ரஜினிகாந்த் வந்து திமுக மிரட்டியது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட உளறல்களை வைக்கக்கூடியவர். தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக என்ன வேணாலும் பேசுவார். சேப்பாக்கம் தொகுதியில் வந்து உதயநிதி வந்து என்னை ஏற்று போட்டேன் வில்லிவாக்கத்தில், ஸ்டாலின் வந்து இங்கே நிற்கணும் பெரம்பூரில் நிற்கணும்னா சம்பந்தம் இல்லாமல் பேசுவார். அப்படியான ஒரு உளறல் தான். அவர் சொல்கிறதுலே எவ்வளோ பெரிய முரண்பாடு இருக்குதுன்னா, எல்முருகன் அதிமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக இந்த காட்சியை லீக் பண்ணிட்டார், இதுக்கு உதயநிதி கொடுத்த அழுத்தம் தான் காரணங்கிறார். அதிமுக வெற்றி பெற வைப்பதற்காக எல்முருகன் பண்ணுவதற்கு உதயநிதி எப்படி அழுத்தம் கொடுக்க முடியும்? ஆக அடிப்படையிலே அபத்தமான ஒரு விஷயம். இதில் வந்து உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது அடிப்படையான கேள்வி. படக்குழுவிலிருந்து இந்த காட்சிகள் வந்து லீக் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் 2 சாத்தியங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னா, சில பேர் யாராவது கவனக்குறைவாக அதை வந்து லீக் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா திட்டமிட்டு தான் அதை வந்து லீக் பண்ணியிருக்கணும். ஏன் திட்டமிட்டு லீக் பண்ணியிருக்கணும்னா, இப்படி லீக் பண்ணப்படுவதனால் யாருக்கு இதில் லாபம்? முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, திமுகவோ பாஜகவோ இதை வந்து இந்த படத்தை வந்து வெளியிட விடாமல் பண்ணுறாங்க, இது ஒரு கூட்டு செய்தினாங்க. ஏன் இந்த படத்தை வெளியிட விடாமல் பண்ணுறாங்கன்னா, இந்த படம் வெளியானால் விஜய்க்கு வந்து வாக்குகள் அதிகரிக்கும், விஜய்க்கான மைலேஜ் அதிகமாக இருக்கும், அதனால தான் இந்த படத்தை வெளியிட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. இப்போ படம் வெளியாகாமல் இருப்பதற்கும் திமுக பாஜக காரணம்னு சொன்னவங்க இப்போ படம் வெளியானதற்கும் திமுக பாஜக காரணங்கிறாங்க. இப்போ படம் வெளியானால் அதற்கு விஜய் தான் அதன் மூலமாக ஆதாயம் அடையக்கூடியவர் அப்படின்னா அப்போ யார் இதை வெளியிட்டிருப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதுக்கு வந்து ஒரு 3 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று என்னன்னா, இந்த படத்தை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறதன் மூலமாக ஒன்று வந்து மைலேஜ் தேர்த்தலாம். இல்லை, ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னும் போது இந்த திரைப்படம் எப்படி வெளியாகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதில்லை. திரைத்துறையில் நேரடியாக திரையில் வெளியானால் அது ஒரு வேறு மாதிரி இம்பாக்ட் இருக்கும். இது நேரடியாக இப்படி இணையத்தில் கசிந்தது மூலமாக படக்குழுவுக்கும் விஜய்க்கும் தானே நேரடியான நஷ்டம்.
அதாவது இப்போ ஒரு 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது. இது வந்து இப்போ வந்து தியேட்டரில் வெளியாகாமல் இப்போ வந்து ஆன்லைனில் வெளியாகி இருக்கிறது. இனிமேல் அது தியேட்டரில் வந்தாலுமே அதை எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, ஓடிடியில் பார்ப்பாங்க, முழுக்க புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பார்ப்பாங்க. ஒரு 300 கோடி ரூபாய் வந்து நஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 300 கோடியை விட அரசியல் ஆதாயம் அதை விட அதிகமாக இருக்கிறது, அதுக்கு இந்த 300 கோடிங்கிறது பெருசு அப்படின்னு நினச்சி கூட இதை வந்து லீக் பண்ணப்பட்டிருக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து 2 விஷயம். ஒன்று என்னன்னா, இப்போ வந்து லீக் பண்ணுறதுனா விஜய்க்கு மைலேஜ் கொடுப்பதற்காகத்தான் இந்த கடைசி படம் தயாரிக்கப்பட்டிருக்குதுன்னா, எலெக்ஷனுக்கு முன்னால் இந்த படம் வந்து பார்வையாளர்கள் பார்த்தா தான் அது வந்து விஜய்க்கான ஒரு ஆதாயமாக மாறும். ரெண்டாவது அனுதாபம் தேர்தலாம், இந்த மாதிரியான அரசியல் செய்தி ஏதாவது உளறி அனுதாபம் தேர்தலாம். மூணாவது ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த படம் வெளியாகுதுன்னா, இப்போ இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய பில்டப் காட்சிகள் கொடுத்துருப்பாங்க. விஜய் பெரிய அளவில் பண்ணுவார். அப்புறம் திமுக, பாஜக, ஏடிஎம்கே இவங்கெல்லாம் கிண்டல் அடிச்சு காட்சிகள் இருக்கும். தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜய் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிச்சு சிஎம் ஆவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. கணிசமான வாக்குகள் வாங்கலாமே தவிர ஒரு சிஎம் ஆவதற்கான அரசியல் சாத்தியங்கள் இல்லை. அப்படிங்கிறப்ப அந்த படமே இரலவெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த படத்தில் கொடுக்கப்பட்ட பில்டப்புக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு வர்றப்ப வந்து அது ஒரு கேலிக்கூத்தா மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. என்னென்னா பில்டப் கொடுத்தீங்க, பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இப்படி இருக்குது அப்படின்னு கூட பொதுமக்கள் பார்வையாளர்கள் நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தேர்தலுக்கு பிறகு இந்த படம் வெளியாகுனா அது இன்னமும் மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சி கூட அது வந்து லீக் பண்ணியிருக்கலாம். சார், திரு சி கே மதிவாணன், எதன் அடிப்படையில் அரசியல் சதி இருக்கு என்று ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டுறாரு? சேட்டலைட்டுக்கும் ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆனதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கு ஆதவ் அர்ஜுனா தான் விளக்கம் சொல்லணும், ஆதாரம் கொடுக்கணும், அது நான் சொல்ல முடியாது. ஆனால் அரசியல் சதி ஜனநாயகன் படத்தில் இருக்குது. டிசம்பர் 2025 இன்று வரையில் ஜனநாயகன் படத்தில் அரசியல் சதி, ஜனநாயகன் படம் வெளிவரக்கூடாது, குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் இவ்வளவு தாமதம் ஆவதற்கு அரசியல் சதி இருக்குது, அழுத்தம் இருக்குது. அதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குங்க. யார் அரசியல்? அதாவது பாரதிய ஜனதா கட்சி தான் இப்போ ஒன்றிய அரசில் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எல் முருகன் தான் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் உடைய மினிஸ்டர். அவர் கண்ட்ரோலில் தான் சென்சார் போர்டு இருக்குது. என்னுடைய வரலாற்றில், நான் என் வயசில் சுதந்திர வரலாற்றிலேயே ஒரு படத்துக்கு பின்னால் சென்சார் போர்டு இப்படி ஓடனதை நாம் பார்த்ததே இல்லை. அதாவது ஒரு படம் அவங்க வந்து டிசம்பர் 25 24 கொடுக்குறாங்க. அப்போ சென்சார் போர்டு பார்த்துட்டு அதில் சில கட்ஸ் சொல்கிறாங்க, சில மியூட் போடணுன்றாங்க. அதை அத்தனையும் அந்த ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டு, கண்டஸ்டே பண்ணல அவர், ஒத்துக்கிட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி டிசம்பர் 24 25 கொண்டு போய் கொடுக்குறாரு. அதை திரும்ப பார்த்துட்டு அவங்க அந்த குழு என்ன சொல்லியிருக்குன்னா, ஓகே ஃபைன், நீங்கள் இதெல்லாம் நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்க, அநேகமாக உங்களுக்கு ஃபார்மலாக லெட்டர் வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அது வரலாறு மட்டும் இல்லை, ஜனவரி 5 என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 5 பேர் பார்த்தாங்க. ஒருத்தர் வந்து இதுவரைக்கும் நீங்க குறிப்பிட்டது எல்லாமே ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் கிடைக்காததுக்கான காரணம். ஆனா இப்ப லீக் ஆனதுக்கு பின்னணியில் எல் முருகன் இருக்காரு, அரசியல் சதி இருக்கு. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அது விசாரிக்கப்பட வேண்டியது, அது காவல்துறை விசாரிக்கணும். அதை விசாரிக்காம நான் ஆஃப் ஹார்ட்டடா வந்து அவர் அரசியல்வாதிங்க, ஆதவ் அர்ஜுனா அரசியல்வாதி, அவர் அரசியல் தேர்தல் களத்தில் அவர் எதை வேணா பேசலாங்க.